வணக்கம். நான் உங்கள் மோகனா. 10/9/2025 புதன்கிழமை தினத்தந்தி வெளிநாட்டு செய்திகள். இந்த பாருங்க, நிலநடுக்கத்தால் வீதியில் நின்ற மக்கள். மெக்சிகோ தலைநகர் மெக்சிகோ சிட்டியில் நிலநடுக்கத்துக்கான எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டது. இதனால் பயந்து போன மக்கள் தங்களது வீடுகளில் இருந்து வெளியேறி வீதியில் நின்றபோது எடுத்த படம். இங்க பாருங்க. அமெரிக்காவில் பள்ளி பஸ்ஸில் துப்பாக்கி வைத்திருந்த 9 வயது சிறுவன் கைது. ஜகார்த்தா, செப்டம்பர் 10. அமெரிக்காவில் பள்ளி சென்ற பஸ்ஸில் துப்பாக்கி வைத்திருந்த 9 வயது சிறுவனை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணம் ஓகாலா நகரில் தொடக்கப்பள்ளி ஒன்று செயல்படுகிறது. அங்கு 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்த பள்ளிக்கு சொந்தமான பஸ் காலையில் மாணவர்களை ஏற்றிக்கொண்டு புறப்பட்டது. அப்போது பஸ்ஸில் இருந்த 9 வயது சிறுவன் குண்டுகள் நிரப்பிய துப்பாக்கியை தனது பையில் எடுத்து சென்றுள்ளான். அப்போது தனது அருகில் இருந்த சக மாணவர்களிடம் அந்த துப்பாக்கியை சிறுவன் காட்டியுள்ளான். பின்னர் தன்னிடம் யாராவது வம்பிழுத்தால் அவர்களை சுட்டு விடுவதாக கூறியிருக்கிறான். இதனால் அதிர்ச்சி அடைந்த மாணவர்கள் பஸ் டிரைவரிடம் தெரிவித்தனர். டிரைவர் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் அந்த பஸ்ஸில் ஏறினர். பின்னர் துப்பாக்கியை பறிமுதல் செய்ய முயன்றபோது அந்த சிறுவன் போலீசாரை துப்பாக்கியை காட்டி மிரட்டினான். சுதாரித்து கொண்ட போலீசார் அந்த சிறுவனை மடக்கி பிடித்து துப்பாக்கியை கைப்பற்றினார். இந்த சம்பவத்தால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த சிறுவன் தனது மாமா டயரில் வைத்திருந்த துப்பாக்கியை அவருக்கு தெரியாமல் எடுத்து வந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து திருட்டு ஆயுதம் வைத்திருந்ததால் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். அடுத்தது பார்ப்போம். ஆப்பிரிக்கா நாட்டில் பயங்கரம். கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலில் அப்பாவி மக்கள் 60 பேர் பலி. கின்ஷா, செப்டம்பர் 10. மத்திய ஆப்பிரிக்கா நாடான காங்கோ ஜனநாயக குடியரசில் பல்வேறு கிளர்ச்சி குழுக்கள் செயல்படுகின்றன. இவர்கள் அப்பாவி மக்கள் பொது சொத்துக்களை குறிவைத்து அடிக்கடி தாக்குதலிலும் நடத்துகின்றனர். எனவே கிளர்ச்சியாளர்கள் அரசாங்கத்துக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளனர். அந்த வகையில் கியூ பிராந்தியத்தின் எண்டோயோ கிராமத்துக்குள் நள்ளிரவு நேரம் ஒரு கும்பல் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் நுழைந்து பின்னர் அங்கு சிறைபிடிக்க மக்களை ஒரே இடத்தில் கூடி வர செய்து சரமாரியாக வெட்டினர். இதனால் அந்த பகுதி போர்க்களம் போல் மாறியது. இதில் அப்பாவி மக்கள் 60 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்குள் IS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய கிளர்ச்சி குழு பொறுப்பேற்று உள்ளது. அடுத்த செய்தியை பார்க்கலாம். அமெரிக்காவுடான பதற்றத்துக்கு இடையே எல்லையில் 25,000 இராணுவ வீரர்கள் நிறுத்திய வெனிசுலா. காரக், செப்டம்பர் 10. அட்லாண்டிக் கடலில் உள்ள கரிபியன் தீவு அருகே கடந்த வாரம் ஒரு படகு சென்றது. சந்தேகப்படும்படி சென்ற அந்த படகு மீது அமெரிக்கா இராணுவம் வான் தாக்குதல் நடத்தியது. இதில் வெனிசுலாவை சேர்ந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் 11 பேர் கொல்லப்பட்டனர். இதனை அடுத்து சர்வதேச கடற்பகுதியில் அமெரிக்கா கடற்படை கப்பல் அருகே வெனிசுலாவுக்கு சொந்தமான 2 விமானங்கள் பறந்து சென்றன. எனவே அமெரிக்கா படகுகளுக்கு ஆபத்து விளைவித்தால் வெனிசுலா இராணுவ விமானங்கள் கட்டுப்பாட்டு வீழ்த்தப்படும். ஆபத்து விளைவித்தால் வெனிசுலா இராணுவ விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் எச்சரிக்கை விடுத்தார். இந்த நிலையில் கரிபியன் கடற்பகுதி கொலம்பியா எல்லையை சுற்றிலும் சுமார் 25,000 இராணுவ வீரர்களை நிறுத்தியிருப்பதாக வெனிசுலா அதிபர் நிக்கோல்ஸ் மடுரோ தெரிவித்துள்ளார். இதனால் இரு நாடுகளில் எல்லையில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. அடுத்ததை பார்க்கலாம். எம்பிக்கள் சம்பள உயர்வை எதிர்த்து போராட்டம். இந்தோனேஷியாவில் நிதி மந்திரி உள்பட 5 பேர் நீக்கம். ஜகார்த்தா, செப்டம்பர் 10. இந்தோனேஷியாவில் சமீப காலமாக கடும் பொருளாதார நெருக்கடி நிலவுகிறது. இதற்கிடையே அங்குள்ள எம்பிகளுக்கு சம்பள உயர்வு, வீட்டு வாடகை உள்ளிட்ட பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டன. குறிப்பாக தனிநபர் வருமானம் சுமார் 17,000 உள்ள நிலையில் எம்பிக்களின் சம்பளம் ரூபாய் 5 லட்சம் வழங்கப்பட்டு வந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் மக்கள் போராட்டத்தில் குதித்தனர். அப்போது ஏற்பட்ட வன்முறையில் 7 பேர் பலியாகினர். இதனால் எம்பிக்களின் சம்பளம் சலுகைகள் குறைக்கப்பட்டன. மேலும் அரசாங்கம் மீது மக்கள் அதிருப்தியுற்றதால் மந்திரி சபையிலும் அதிரடி மாற்றத்தை அதிபர் பிரபாவோ சுபியாண்டோ அறிவித்தார். அதன்படி நிதி மந்திரி ஸ்ரீ முல்யானி, இந்திராவதி, இராணுவ மந்திரி பூடி குணவன் உள்பட 5 மந்திரிகள் நீக்கம் செய்யப்பட்டு உள்ளனர். உலகை சுற்றி இந்தோனேஷியா.
இந்தோனேஷியாவின் பாலி தீவுக்கு இங்கிலாந்தை சேர்ந்த 2 பேர் சுற்றுலா சென்றிருந்தனர். அங்கு விமான நிலையம் சென்ற அவர்களது உடைமையை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது 1 கிலோ குகைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து அந்த 2 பேரையும் போலீசார் கைது செய்து போதைப் பொருட்களை கைப்பற்றினர். ஸ்கொட்லாந்தின் மோரே கடற்கரை அருகே உள்ள ஈர மணல் பரப்பில் சிக்கிய 2 பெண் குழந்தையை காப்பாற்ற முயன்றபோது 9 வயது சகோதரனும் அதில் சிக்கிக் கொண்டான். இதனை அடுத்து பணியில் இல்லாத இராணுவ அதிகாரி ஒருவர் 2 பேரையும் பத்திரமாக மீட்டார். நார்வேயில் 169 இடங்களை கொண்ட நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்தது. இதில் சுமார் 80% வாக்குகள் பதிவாகின. வாக்கு எண்ணிக்கை முடிவில் ஆளுங்கட்சி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதன் மூலம் ஜோனஸ் சுகர் தலைமையிலான தொழிலாளர்கள் கட்சி 2வது முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. ஆப்கானிஸ்தானில் கடந்த மாதம் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. தற்போது 2000க்கும் மேற்பட்டோர் பலியாகி இருந்த நிலையில் இதனால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து ஐநா சபை தொடர்ந்து ஆய்வு நடத்தியது. இதில் அங்குள்ள 49 கிராமங்களில் 5000க்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்து தரைமட்டமானதாக ஐநா தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. புதுடெல்லி பீஸா கடையில் ஏசி எந்திரம் வெடித்து 5 பேர் காயம். வடகிழக்கு டெல்லியின் யமுனா விகாரி பகுதியில் பீஸா கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இதன் நிலையில் நேற்று இரவு கடையில் இருந்த ஏசி பயங்கர சத்தத்துடன் திடீரென வெடித்து சிதறியது. அப்போது அங்கு பணியில் இருந்த ஊழியர்கள் உட்பட பொதுமக்கள் 5 பேர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்து பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு ஆஸ்பத்திரியிலே சேர்த்தனர். மேலும் போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு விசாரித்து வருகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.